என்னங்க போரிஜ் மிக்ஸோட பார்ட் 2 வீடியோக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க நம்ம கஞ்சி மிக்ஸை வச்சு எப்படி கஞ்சி செய்யறதுன்னு பார்ப்போம். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுல 6 பல் பூண்டை தட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கஞ்சி மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆட் பண்ணுங்க. 100 கிராம்ஸ் அளவு ஆட் பண்ணீங்கன்னா 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். கட்டி சேர விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கிண்டிட்டே இருங்க. உப்பு நான் மிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டேன், ஸோ நீங்க ஆட் பண்ண வேண்டாம். கஞ்சி ரெடி பண்றப்போ அடுப்பு ஃபுல் சிம்லே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸ் பண்ணும்போதாவது குக்கர் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த மாதிரி லம்ஸ் ஃபார்மா இருந்ததுன்னா அதை எடுத்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 8 to 10 மினிட்ஸ்ல இந்த மாதிரி கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு கெட்டியா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு இறக்குனீங்கன்னா கரெக்டா இருக்கும். 100 கிராம் கஞ்சி மாவு சேர்த்தோம்னா 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். தண்ணியா குடிக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிருங்க. இறக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா நறுக்குன சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்த கஞ்சிக்கு நம்மளோட சிவப்பரிசி கூழ் வடகம் சைடிஷா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இல்ல நீங்க வீட்டுல ரெடி பண்ண வத்தல் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணி சாப்பிடணும்ன்ற ஃபுல் ரெசிபி நம்மளோட பேக்கிங்லயே பேக் சைட்ல வந்துடும். நல்லதை உண்போம், நலம் பெற வாழ்வோம். இந்த கஞ்சி மிக்ஸை நீங்க ஆர்டர் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல மிக்ஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பவலம்ஸ் ஃபுட்ஸ் அண்ட் மசாலாஸ், a perfect partner for your cooking. Thank you.